ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த 2026 புத்தாண்டுக்கான பலன்கள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு கடகராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது, அதாவது ஜனவரி 1க்கு அப்புறமா உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆண்டு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குமா நடக்காதா, நீங்கள் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட தான் இந்த பதிவானது இருக்க போகுது. ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சரியான முடிவெடுக்கிறதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வீடியோக்குள்ளே போல வாங்க. கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் முக்கியமாக நம்ம முதல்ல பார்க்கக்கூடியதுன்னா கிரக சூழ்நிலைகள் தான். இந்த கிரக நிலைகளை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டு 2026 பிறக்கக்கூடிய தருணம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா கிரக நிலைகளும் அப்படி தான் வந்து இருக்குது. ஆங்கில புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. முதல்ல சந்திரனுடைய அருளும் குரு சனி புதன் இவங்களுடைய ஆளுமை பெற்ற ராசிக்காரங்க கடகராசிக்காரங்க. ஸோ உங்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு மகிழ்ச்சியும் கூடவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய வகையில் தான் வந்து உங்களுக்கு இருக்குங்க. கடந்த காலத்தோட கடகராசிக்காரங்க ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும், அவங்களுக்கு வந்து பிரச்சனையும் சிக்கலும் பின்னி பிணைஞ்சிட்டு கடந்தது அப்படி தான் சொல்லணும். ஸோ அது எல்லாமே இப்போ விலக போகுதுங்க. அடுத்தடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஆதாயத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ புதுசாக தொழில் தொடங்கணுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக வந்து தொடங்குங்க. ஏன்னா நம்பிக்கையாக நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு பலன் கண்டிப்பாக இருக்குது. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரிங்க, யாரையும் நம்பி ஆரம்பிக்காதீங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. அதுதான் நல்லதும் கூட. இந்த காலகட்டங்களில் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சொத்து சுகம் சேரும். அந்த மாதிரி ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு ஆண்டு தாங்க இந்த 2026. பொன் பொருளுடைய சேர்க்கையும் உங்களுக்கு இந்த ஆண்டு நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவான் 9வது இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் ரொம்ப பக்குவமாக போய் அமர்ந்திருக்காரு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான அம்சம். இது வரைக்கும் 8ல் இருந்து உங்களை ரொம்ப ஆட்டி கலைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பெரிய பிரச்சனைகள் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இனி அப்படிலாம் இருக்க மாட்டாருங்க. 9க்கு மாறிட்டார். ஸோ தடை இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்தி கொடுக்க போகிறாரு. தொழிலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிரமம் இல்லாமல் வியாபாரத்தை பண்ணுவீங்க. பொருளாதார நிலையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல முன்னேற்றம் அடையும். நீங்கள் நினைத்த காரியங்களை எல்லாம் நீங்கள் வந்து நினைத்த மாதிரியே வந்து செஞ்சு முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நின்ன காரியங்களை கூட இப்போ நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு நல்ல அற்புதமான அமைப்பை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ சனி பகவானால் நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா 2026ல் அப்படியே வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணுவார். என்ன கஷ்டம் கொடுத்தாரோ அதை எல்லாத்தையும் மாற்றி சந்தோஷமாக கொடுக்க போகிறாரு. சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க. சனி பகவான் இப்போ உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் வந்து அள்ளி கொடுக்க தயாராக இருக்காருங்க. அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதைத் தொடர்ந்து 2026ல் ராகு கேதுவினுடைய சஞ்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ராகு 8லேயும் கேது வந்து 2லேயும் வந்து நிற்க போகிறாங்க. ஸோ நவம்பர் 13ஆம் தேதியிலேருந்து இவங்க 7ஆம் இடத்துக்கும் 1ஆம் இடத்துக்கும் வந்து மாற போகிறாங்க. ஸோ நவம்பரில் தான் வந்து மாறுறாங்க. அது வரைக்கும் மாற்றம் இல்லை. ஸோ இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக கொண்டு வரலாங்க. அதனால் எப்படி இருக்கணும்னா கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையேயும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படுத்தலாம். சொல்லப்போனால் இந்த கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு பிரிவுகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட போகலாம். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே பெருசாக வந்து பிரச்சனைகளுக்குள்ளே போகாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. அது மட்டும் இல்லாமல் சரியாக புரிஞ்சுக்கோங்க. 2 பேர்த்துக்குமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை வந்து பெருசாக இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் எல்லாமே வந்து பார்த்து கவனமாக நடந்துக்கணும். ராகு கேதுவினுடைய பலன்களை உங்களுக்கு எப்படி சாதகமாக மாற்றிக்கணுமோ அதையும் நீங்கள் வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி மாற்றிட்டீங்க அப்படின்னா வருமானத்துக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. பொருளாதார நிலையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாபாரமும் நல்ல நிலையில் நடக்கும். ஸோ இப்படி அடுத்தடுத்து எல்லா விஷயங்களுமே கடகராசிக்காரங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ராகுகேதுவினுடைய சஞ்சாரம் சரியாக இல்லை அப்படின்றதையும் நீங்கள் நினைவில் வைத்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதே போல் குரு பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து இருக்கிறாரு. ஸோ இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பதவி கிடைக்கும்.
ஒரு சிலருக்கு வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து போகக்கூடிய நிலை கூட ஏற்படலாம். அதுவும் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல வேலை கிடைச்சி சந்தோஷமாக தாங்க அந்த இடத்த விட்டு கூட போவீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேரம். மேலும் இந்த டைமில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு வந்து கிடைக்கும். வெளிநாட்டில் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, அதுக்கான முயற்சிகளை செய்துட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கடல் கடந்து போகக்கூடிய யோகம்லாம் இருக்குது. ஸோ வெற்றிகளுக்கு மேலே வெற்றிகள் கிடைக்கும். அக்டோபர் 20 தான் குரு பகவான் மாறுறாரு. ஸோ அக்டோபர் 20 குரு பகவான் சிம்மத்துக்கு இடம் மாறுறாரு. பாக்கியஸ்தானம் தனஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீடு மனை இதெல்லாம் வாங்குறதுக்கான அமைப்புகள் இருக்கும். சகோதரர்களுக்கிடையே இருந்த சொத்து பிரச்சனைகள்லாம் தீரும். அதாவது உங்களுடைய செயல்களின் மூலமாக வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். ஸோ இப்படி ஒரு சிறப்பான ஒரு பலன்களை தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குரு பகவான் வந்து கொடுக்க இருக்காரு. 2026 குருவினுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதே நேரத்தில் சிறப்பான பலன்களையும் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜனவரி 15 பிப்ரவரி 12, மார்ச் 15 டு ஏப்ரல் 13, ஆகஸ்ட் 18 டு செப்டம்பர் 17 இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய அளவில் மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். ஸோ இந்த டைமை நோட் பண்ணிக்கோங்க. இந்த குறிப்பிட்ட காலங்களில் முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. ஸோ உங்களுக்கு அதாவது ஜனவரி 2026 பிறக்குதுன்னா, ஜனவரி 15 பிப்ரவரி 12 வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த காலகட்டங்களில் முக்கியமான விஷயங்கள் எதுவும் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா செய்யுங்க. சூரியன் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு. அதுவும் நீதிமன்ற வழக்குகள் இருக்குது அப்படின்னா கூட இந்த டைமில் நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டைமிங்கில் நீங்கள் சூரியனுடைய தாக்கத்தால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சூரியன் அப்படின்னாலே யாருக்குமே பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒளி கிடைக்கணும் அப்படின்னு பொதுவாக இருக்கக்கூடியவர். அவர் உங்களுக்கு இந்த டைமில் சிறப்பாக இருந்தார் அப்படின்னா, அரசியல் சார்ந்த விஷயங்களில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. ஒருவேளை அப்படியே வழக்குகள் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் தீர்த்து கொடுத்துருவார். நிச்சயமாக சூரியன் உங்களுக்கு வெற்றியை தான் கொடுப்பார். உத்தியோகத்தில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகார். நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பார். வியாபாரத்தில் லாபத்தை கொடுப்பார். அரசு துறையில் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி கிடைக்கும். அந்த கிடைக்கக்கூடிய உதவிகள் இவ்வளோ நாளாக தாமதமாக இருக்கலாம். ஆனால் இனி அப்படிலாம் இருக்காது. கரெக்டாக கிடச்சிடும். அரசியல்வாதிகளுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு ரொம்பவே கிடைக்கும். இதனால் நீங்கள் அனுசரணையாக இருக்க முடியும். ஸோ இந்த வாழ்க்கை 2026 கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லணும். பொருளாதார நிலையில் நீங்கள் புதிய முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. இவ்வளோ நாளாக ஒரு ஸ்டேஜில் இருந்திருப்பீங்க இல்லையா, அதிலேருந்து நீங்கள் முன்னேற்றத்துக்கு போவீங்க. குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த சின்ன பிரச்சனைகள் இல்லாமல் குடும்பம் போகவே போகாது. சின்ன சின்ன சச்சரவுகளால் சங்கடங்கள் அப்படின்றது இருந்தாலுமே கூட சந்தோஷமும் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக சந்தோஷத்துக்கெல்லாம் எந்த குறைவும் இருக்காது. அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சமாளிச்சுட்டு போயிடலாம். கணவன் மனைவிக்கிடையே மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அதனால் அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கடகராசியை உடையவங்க திருமண வயதில் இருக்கிறாங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் வரன் பார்க்கலை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போலாம் நீங்கள் அந்த கஷ்டத்தெல்லாம் மறந்துடுங்க. ஏன்னா 2026 பிறந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் 2026 அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுங்க, கவலைப்படாதீங்க. அரசியல் இருக்கக்கூடியவங்க, அரசியல்வாதிகளுடைய மக்களுடைய மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப போராடுவீங்க. ஸோ அப்படி ஒரு போராட்டத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வெற்றி பார்க்க முடியும். ஸோ அரசியல் அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. மக்களுடைய மனசில் நீங்கள் நிலைத்து இருக்கணும் அப்படின்னா அதற்கான விஷயங்களை கண்டிப்பாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும். அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகளில் நீங்கள் வெற்றிகளை பார்க்க முடியும். சொல்லப்போனால் உங்களுடைய திறமைகளை எல்லாம் நீங்கள் வெளிப்படுத்துங்க. என்னென்ன திறமைகள் உங்கள்கிட்ட இருக்கும் அதெல்லாம் என்ன துறையில் அதுக்கு ஏற்ற மாதிரி வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு விஷயம் நடக்கும். மக்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். கலைத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, 2லாம் கிடையாதுங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வெற்றிகள் கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு துணிச்சலாக போராடுங்க. வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா வியாபாரம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வியாபாரம் செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, விவசாய தொழிலில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இந்த 2026 ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். விவசாயத்தில் நல்ல ஒரு ஈல்டு எடுக்க முடியும். விவசாயத்தின் மூலமாக நீங்கள் முன்னேற்றம் பார்ப்பீங்க. துணி வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போ வியாபாரம் ரொம்ப சூடுபிடிக்குங்க. ஸோ நீங்கள் நினைக்காத அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும்.
ஸோ இவ்வளவுமே நம்ம ராசி அடிப்படையில் பார்த்துட்டு இருக்கோம். இதை தாண்டி நட்சத்திர ரீதியாக பார்க்கும்பொழுது நிறைய விஷயம் மாறுபாடு அடையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை போய் பாருங்கள். நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு பொது பலன்கள் தான். இது ஒரு 50லேருந்து 60% எல்லாத்துக்கும் சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்குறதாங்க நல்லது. ஸோ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்றதுக்கு இந்த 2026 ரொம்பவே உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க. இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே பதிவேற்றம் செய்துகிட்டு இருக்கும். இதையெல்லாம் கூட நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்து பாருங்கள். ஏன்னா பரிகாரங்கள் அப்படிங்கிறது அந்தந்த டைமில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளுக்கு ஏற்ப நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தடைகள், ஆபத்துக்கள் இதெல்லாம் வந்து விலகிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.